ஸோ இதுதான் நம்ம பேஷண்ட்டோட ரூம். ஸோ நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்கும் போதே தெரியுது. எங்கள் தலைவரை பாருங்கள், நம்ம திருமாச்சி நம்பிக்கை நட்சத்திரம். மன்னன் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை சொன்னீங்க, மாவுக்கட்டு பரம்பரை ஆக்கிட்டானுங்க பாரு. ஓகே ஓகே கமான் கேன் தலை விடுதலை வில்லிகளில் புல்கரியா ஃபாரஸ்ட்ல கரடிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்து இதோ இங்க அந்த பின்னாடி அந்த கடல் கிட்ட நினைச்சு இது. ஓகே இல்ல காட்டுல முத சாப்பாடு தேடணுமா, அதுக்கு என்ன பண்ணிக்க? இது இருந்துச்சு முயல் கறிப்பாங்க அடிக்கும். இதே மாதிரியே அன்னைக்கு அஜிட்டும் கதை கேட்டு இருந்தா வந்திருக்குமா விவேகம். ஓகே ஓகே இன்று இவன் நடப்பதில் கடினம் இருக்கலாம், ஆனால் நாளை அப்பயும் கடினம் தான் இருக்கும். 2 மாசமா. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவன் இவ்வளோ நாள் ஆலையை காணவன், ஒரே ஒரு வீடியோ போட்டு போன வருஷம் இந்த மாதிரி 2024 வந்துட்டோன்னே இது செய்கிறேன் அது செய்கிறேன்ட்டு, அதோட போட்டு வந்து அதோட ஆலையை காண போயிட்டானே. சில பேர் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ செஞ்சுட்டு மறந்து போயிருப்பீங்க. இப்போ நான் வந்துட்டோன்னே ஞாபகம், ஆமாம்ல அன்றைக்கி அவன் ஒரு வீடியோ போட்டால என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்போ தான் உங்களுக்கு அது ஞாபகம் வரும். இல்லை அதை கூட மறந்துருப்பீங்க, யாரா அவன் திடீர்னு வந்து பேசியிருக்கான்ட்டு. ஸோ என்ன ஆச்சுன்னா, அங்கே ஒரு கதை நடந்துருச்சு. கதை இல்லை, ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. அதனால தான் ஒரு லேட். ஸோ அது என்ன மேட்டர்னு நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ கைஸ், நானும் வந்து இப்போ இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. இந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறேன். என்னோட போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். இப்போ என்னோடய வீடியோ பார்க்காதவங்களுக்கு, ஸோ இங்கே நீங்கள் தட்டினீங்கன்னாக்கா என்னோடய பழைய வீடியோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் மேபி அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் ரிலேட் பண்ணலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ என்ன ஆச்சுனாக்கா, நான் ஏன் ஸ்டாப் பண்ணேன்னாக்கா, எனக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஆக்டிவான ஒரு பர்சன். ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப ஃபுட்பால் ஆட ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு தடவை ஃபுட்சால் ஆண்டுருக்கும் போது அங்கே ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. எனக்கு முட்டியில் அடிபட்டுருச்சு. என்னடா ஒரு ரொம்ப வலியாக இருக்குது, நடக்க முடியலையே. போய் டாக்டர் போய் பார்த்தேன். டாக்டர் இந்த மாதிரி வந்து நான் முட்டியில் அடிபட்டுருச்சுட்டு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, முட்டி வந்து ரொம்ப ஆடுது. என்ன ஆடுதான்ட்டு. ஸோ மேபி உள்ளுக்கு லிகமெண்ட் கிழிஞ்சிருக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் ஆமாம் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ நம்ம ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்போன்ட்டு. ஸோ டாக்டர்கிட்ட போய்ட்டு நானும் சரி எம்ஆர்ஐ எடுப்போம். எம்ஆர்ஐ எடுத்து போட்டோம். ரிசல்ட் ஒன்று பார்த்தோன்னு தெரிஞ்சு ஏசிஎல் லிகமெண்ட். ஏசிஎல்னாக்கா 2 எலும்பு இருக்கிற அந்த முட்டியில், ஸோ அங்கே நடுவில் இருக்கிற லிகமெண்ட், அதுனா ஏசிஎல் சொல்லுவாங்க. அது உன்னோட கிழிஞ்சிருச்சு. ஸோ வேறு வழியே இல்லை, நீ வந்து சர்ஜரி தான் செஞ்சாகணும். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க அந்த மினிஸ்கஸ்னு ஒரு குஷன் மாதிரி இருக்கும், அதுவும் ஒரு லிகமெண்ட் தான், அதுவும் கிழிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி நீ விட்டனாக்கா இது வந்து இந்த இன்ஜுரி வந்து அதே சொந்தமாக சரியாகாது, நீ சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அப்படி விட்டாக்கா உனக்கு வயசாக அந்த குஷனெல்லாம் தேஞ்சு போய் உனக்கு ஆர்டைட்டிஸ் வரும். ஸோ அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டானே. அப்புறம் சரி வேறு வழி எல்லாமே சரி டாக்டர் சர்ஜரி பண்ணிடலான்ட்டு சொன்னேன். அப்புறம் டாக்டர் சொன்னார், சர்ஜரி பண்ணாக்கா நீ எந்த ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ், எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீ செய்ய முடியாது. 1 இயருக்கு நீ வந்து ரெஸ்ட் பண்ணணும். ஸோ நானும் போயிட்டு சர்ஜரி பண்ணேன். சர்ஜரி பண்ணிட்டோன்னே அந்த சர்ஜரி, அது அவங்களுக்கு தெரியும், சர்ஜரி ஏசிஎல் சர்ஜரி, நீ சர்ஜரி இப்படி இருக்கும்ன்ட்டு. அது ஒரு பெரிய கதை. அதை சொன்னாக்கா அது அப்படி இடாகும், அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் சர்ஜரி முடிச்சுட்டோன்னா ஃபிசியோதெரபி போகணும். அதுக்கும் போயிட்டு ஃபிசியோதெரபி போயிட்டு அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ங்க. உட்காந்து அந்த குச்சி வச்சு நடந்துட்டு, அந்த க்ரன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வச்சு நடந்துக்கிட்டு, அப்புறம் அதை முடிச்சுட்டு ஃபிசியோ போயிட்டு காலெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி அப்படியே போய் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. தென் என்ன பண்ணேன், சரி 6 மந்த்ஸ் ஆச்சா, நம்ம சும்மா பொதுவாக கொஞ்சம் ஜிம்முக்கு போக ஆரம்பிப்போன்ட்டு போனேன். போயிட்டு என்னோடய கம்பெனிக்கிட்டே இருக்க ஒரு ஜிம்முக்கு போயிட்டு நான் போயிட்டு மெம்பர்ஷிப் இது பண்ணேன். மெம்பர்ஷிப் பண்ணிட்டேன்னா அந்த ஜிம்மில் இருக்க கோச் வந்தார் என்கிட்ட. சரி நீ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஜிம்முக்கு வர, ஒரு 6 மாதம் ஆயிருக்கும், 6 மாதம் மேலே கழிச்சு நீ ஜிம்முக்கு வர, நம்ம உன்னோட வெயிட்லாம் எடுத்து பார்ப்போம், உன்னோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது, மசில் மேஸ் எப்படி இருக்குன்ட்டு செய்யலான்ட்டு கூட்டிகிட்டு போனார்.
அப்போ நானும் போய் அங்கே நின்று என்னது வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப் மாதிரி வரும். அப்படியே அந்த ஸ்லீப் மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்லீப்பில் பார்த்தாக்கா நம்மளோட வெயிட் எவ்வளோ, நம்மளோட மேஸ் எவ்வளோ இது பண்ணுறேன். ஸோ கால் உடஞ்சி போய் ஜிம்க்கு போனேன். எனக்கு அதை பட்டானா ஒரு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது என்னன்னாக்கா இதுதான் அந்த ஸ்லீப் நான் சொன்னேன். ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அழகா நான் உங்களுக்கு போட்டேன். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேனாக்கா ஸோ என்னன்னாக்கா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்னோட ஜெண்டர் மேல், அப்புறம் என்னோட ஏஜ் 27, ஹைட் 170 kgs, ஓகே. அண்ட் தென் என்னோட க்ளோத்ஸ் வெயிட், நான் போட்டிருந்த சட்டையோட வெயிட் அது கூட இருக்குது 0.5 kgs, ஓகே. ஸோ என்னோடய வெயிட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பாருங்கள் 75.1 kg. ஃபேட் பர்சன் வந்து 25.9% ஃபேட், மீனிங் இட்ஸ் வெரி ஹை, ஓகே. அண்ட் தென் என்னோட ஃபேட் மேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 19.5 kg. என்னோட பாடி வெயிட் அந்த 75.1 kgயில் 19.5 kg வந்து என்னோடய ஃபேட்டோட மேஸ் மட்டும். அப்புறம் நம்மக்கிட்ட வந்து மசில் மேஸ் இருக்குது விச் இஸ் 52.7 kg. அண்ட் தென் போன் மேஸ் 2.9 kg, BMR 6665 kJ, ஓகே. அப்புறம் மெட்டபாலிக் ஏஜ்னு இருக்குது பாருங்கள் 41. ஸோ என்னோட மெட்டபாலிக் ஏஜ் வந்து இப்போ வந்து என்னோடய ஏஜ் வந்து 27, பட் என்னோடய மெட்டபாலிக் ஏஜ் வந்து 41 years old. ஸோ அதான் சொல்கிறேன், 41 வயசோட ஏஜில் இருக்கிற மாதிரி என்னோட மெட்டபாலிக் ஏஜ். ஸோ அந்த மாதிரி ஸோ இட்ஸ் கன்சிடர் வெரி பேட், ஓகே. அண்ட் தென் இது வந்து விஸ்கரல் ஃபேட் ரேட்டிங் 11. ஸோ இதுவும் கன்சிடர் வெரி ஹை அந்த ஃபேட்டோட இது. ஸோ அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ என்னன்னாக்கா கால் அடிப்பட்டு எந்த ஒரு எக்ஸசைஸும் செய்யாமல் அன்னடிக்கும் சாப்பிட்டு இப்படி இருந்தனால இவ்வளோ தூரமாக ஆகிப்போச்சு. ஸோ டிகிரி ஆஃப் ஒபெசிட்டி 18.1%. ஸோ என்ன கேட்டிங்கனாக்கா ஃபார் மை செல்ஃப் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு திஸ் இஸ் கன்சிடர் வெரி பேட். ஸோ இதனால தான் சரி போதும், நம்ம ஆடுறதெல்லாம் போதும், நம்ம ஒழுங்காக ஜிம்முக்கு போவோம் திருப்பி. ஸோ ஜிம்முக்கு போவோம். அண்ட் தென் ஓகே இந்த தடவை திருப்பி நம்ம ஸ்டாப் பண்ண யூடியூப்பை திருப்பி ரெஸ்யூம் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன், ஓகே. சரி இப்போ வீடியோ போட்டு திருப்பி ஒன்று ஒரு வருஷம் கழிச்சு 2வது வீடியோ போடுவா கேட்டாக்கா இல்லை அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நான் ஃப்ரீக்வெண்ட்லி அட்லீஸ்ட் எவ்ரி 2 weeks நான் வந்து ஒரு அப்டேட் கொடுப்பேன். ஓகே நான் என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன், இவ்வளோ என்னோட இந்த இது இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஜிம், லைக் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஓகே ஃபர்ஸ்ட் டே போய்ட்டு என்ன எக்ஸசைஸ் செய்கிறேன், எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுது, இது எல்லாமே நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ யார் என்னை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கூட இந்த ஜேர்னியில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருங்க. அண்ட் தென் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த பாடி வெயிட் குறைக்க போகிறாங்க, இந்த மாதிரி ஜிம்க்கு போக போகிறாங்கன்ட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மலாம் ஒரு கம்யூனிட்டி மாதிரி எல்லாம் ஒன்றா நம்ம செய்வோம், ஓகே. ஸோ இது நீங்கள் நாங்கள் இதெல்லாம் நாம இங்கே யார் மேலே யார் கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போகிறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால் என் நெஞ்சில் குடி இருக்கும்.